ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தம்பி லிங்கராஜை வச்சு ஒரு ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிம்முக்கு வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய பாடியில் இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுமே நீங்கள் ஃப்ரீ பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு வந்த உடனே எந்த ஒரு வார்ம் அப்புமே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதனால் கம்பல்சரி அவங்களுக்கு இன்ஜுரிஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டையுமே நீங்கள் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வர இன்ஜுரிஸை நீங்கள் தடுக்க முடியும். அதனால் வார்ம் அப் மட்டும் ரொம்ப முக்கியமானது. இப்போ ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டைமண்ட் புஷ்அப்ஸு நம்ம எந்த மசில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த மசிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவேட் கொடுத்து அங்கே ப்ளட் சர்க்குலேஷனை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பென்ட் ராடில் ஸ்கல் கஷர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய எல்போவை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு லாக் பண்ணி போடுவாங்க. அப்படி போடாமல் லைட்டாக கொஞ்சம் டவுன் பண்ணி நல்லா மசில் மைண்ட் கனெக்ஷன், அதாவது நீங்கள் போடுற மசில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகிறதுக்கு உங்கள் மைண்டு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மசில் மைண்ட் கனெக்ஷன், அதாவது அந்த மசில் ஆக்டிவேட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்லோவாக கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க. வேகமாக யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் போகிறத பார்த்துட்டு நீங்கள் போடாதீங்க. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் போடுங்க. செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கேபிள் புஷ் டவுன் எல்லாமே ஸ்டாண்டிங்கில் தான் போடுவாங்க. இப்படி ஒரு பெஞ்சு வச்சு சிட்டிங் பண்ணி போகிறதுனால நீங்கள் ஹெவியாக வெயிட் போட முடியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ஷன் கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக நிறுத்தி ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் போடுங்க. டவுன் ஸ்லோ, விடும்போதும் ஸ்லோ டவுன். பொறுமையாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பொறுமையாக போடுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டிப்ஸு. இதுக்கு ஒரு பெஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா க்ளூட்டை ஒட்டின மாதிரி உங்கள் கையை வச்சுக்கோங்க. டவுன் ஸ்லோவாக, அப் பண்ணும் பார்த்து கொஞ்சம் நார்மல் ப்ரெஷர் கொடுத்து லாக் பண்ணுங்கள். பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் போடாமல் எம்டிலே போடுங்க. ஒர்க் அவுட் ரெகுலராக போகிறாங்கன்னா அவங்க வெயிட் வச்சு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதேமாரி கொஞ்சம் வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த ட்ரைசப்ஸ் மசில் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ஹெவி வெயிட்லாம் பண்ணாதீங்க. போட இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க. அடுத்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எக்ஸ்டென்ஷன். இந்த ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா இதுவும் அதேமாதிரி எல்போ ரொம்ப லாக் பண்ணாமல் ஒரு கரெக்டாக ப்ராப்பராக வச்சு உங்களால் போட முடிஞ்ச வெயிட்டை வச்சு நல்லா புஷ் பண்ணி போடுங்க. உங்களால் வெயிட்டு போட முடியலன்னா உங்கள் ஜிம்மில் ட்ரைனரோ இல்லை உங்களுடைய பார்ட்னரை வச்சு நீங்கள் சப்போர்ட் கொடுத்து ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் அவுட் போட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறுத்தி ஸ்லோவாக ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைசப்ஸ் மசில் ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க. அடுத்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா தம்பிள் கிக் பேக். இதில் 2 தம்பிளை வச்சு பாடியை வந்து கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணி வி டைப்பில் ப்ரெஷர் கொடுத்து தள்ளுங்க. இப்படி போகிறதுனால உங்கள் ட்ரைசப்ஸ் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஸ்லோவாக கொஞ்சம் அப் பண்ணி ஸ்பீடாக போடுங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி போட்டால் மட்டும்தான் அந்த மசில் கரெக்டாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதனால் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வச்சு உங்கள் ஒர்க் அவுட்டை நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைசப்ஸ் நல்லாவே பம்ப் ஆகிருக்கு. பார்த்தாலே இந்த வீடியோவில் தெரியும். இந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் அவுட் போட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. அடுத்த ஒர்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டபுள் பாரில் டிப்ஸ் மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணி ஒரு ப்ரெஷர். இதில் ரொம்ப டவுன் பண்ணிங்கன்னா உங்களுடைய லோயர் செஸ்ட்டு பம்ப் ஆகும். நீங்கள் வந்து ட்ரைசப்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி லாஸ்ட்டில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு 2-3 செட்டு போகிறது உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பம்பு பூஸ்டிங் கொடுக்கும். உங்களுக்கு ஃபிட்னஸை பற்றி எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு டைரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போகிற கமெண்ட்டுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தம்பி இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கார்.